ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பெட் ஸ்டோருக்கு தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்கோம். நானும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயே வேலை கெடுத்து அலைஞ்சங்க, எவனுமே பார்த்தீங்கன்னா வேலை தரல. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஸ்டோரில் தான் நமக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வேலை கொடுத்துருக்கானுங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. என்னடா இது ஏதோ ஆப்ரேட்டிங் ரூம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சிருக்கானுங்க. என்னவா இருக்கும் தெரியலையே. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எடுத்தோடனே நல்ல வேலை தருவானுங்க சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி 3 பூனைக்கு சாப்பாடு போடு, 3 நாய்க்கு சாப்பாடு போடு, கடைசியாக குப்பையை தூக்கி வெளியே போடுறா சொல்லிட்டு பார்த்து இந்த மாதிரி வேலையை கொடுத்துட்டு இருக்கானுங்க. டேய் யாரா நீங்க? சரி முதல்ல இந்த குப்பையை தூக்கி போய் பார்த்தீங்கன்னா வெளியே போடலாம். ஓ மழை பெய்தா, சரி இந்த குப்பைத்தூள் தூக்கி போடுவோம். என்னது 5 குப்பையை தூக்கி போடணுமா? 1 தான் தூக்கி போய் போட்டிருக்கோமா, 2வது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஏய் இப்போ நான் குப்பையை தூக்கி போட்டேனே, ஏன் அங்கே முட்டையே இருக்கு? ஓ ட்ராஷ் கேனுக்குள்ள தூக்கி போடணுமா? என்னங்கடா லாஜிக் இது? இப்போ அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா 3 குப்பை இருக்கு, போயிட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு வருவோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானே ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குப்பை தான் இருக்கு, அதையும் தின் போய் போட்டா பார்த்தீங்கன்னா குப்பை போடுற வேலையை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். என்ன ஐட்டங்களோ டாய்லெட்டுக்குள்ள இருக்குமா? என்னது பாத்ரூம் கீ நீட்ரா? ஏய் என்னடா டாய்லெட்லாம் பூட்டி வச்சிருக்கீங்க, மனுஷங்களா நீங்களா? மனுஷனாடா நீங்களா? ஒரே ஒரு குப்பை, அந்த ஒரே ஒரு குப்பையை தின் போய் போட்டோம்னா குப்பை போடுற வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்கு பூனைக்கு சாப்பாடு போடலாம். எவன்டா அது வெண்டிங் மிஷினுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரூ டிரைவரை ஒழிச்சு வச்சது? இது வந்து அக்வாரியம், அதாவது பார்த்தீங்கன்னா மீன்கள் வளர்க்குற இடம். இது வந்து ஸ்டோர் ரூமா? ஆமாங்க இது ஸ்டோர் ரூமு. என்னங்கடா இந்த இடத்துல லாக்கர்லாம் வச்சுருக்கீங்க? இந்தமாரி லாக்கர்லாம் வச்சுருந்தாலே வில்லங்கமாச்சே. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சொட்டை கேள்வி கிராணி வீடு தாங்க ஞாபகம் வருது. தத்தின்னு வரப்போது ஒரு போய் லாக்கரில் ஒளிவுமா அதேமாரி வச்சுருக்கானுங்க. இங்கே ஏதோ உள்கூத்து இருக்குமோ? இதெல்லாம் கேட் ஃபுட்டு. இதுதாங்க கடைசி குப்பை. இதை தூக்கி போய் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாகுக்கு கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ 3 நாய் 3 பூனைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு போடணும். நம்ம வீட்டில் நமக்கே சாப்பாடு போட மாட்டேன்றானுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மிருகத்துக்குலாம் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். சரி இதையும் பார்த்து தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதாங்க வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா குப்பை போடுற வேலையை வந்து முடிச்சிட்டோம். இப்போ கடை ஓடி போயிட்டு 3 டாகுக்கு கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்புவோம். ஹேய் என்னது ரேடியோவில் எதுவும் நியூஸ் சொல்கிறானுங்க? என்ன நியூஸ்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல ரைடு வந்து நாங்க நடத்தணும்ன்றானுங்க. அந்த ப்ரொசீஜர் அப்போ ஏகப்பட்ட பைத்தியங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போச்சு. என்னது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து பைத்தியங்க தப்பிச்சு போச்சா? இங்க இருக்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, எஸ்கேப் ஆனவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமானவங்கன்றானுங்க. டேய் என்னடா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து மோசமான பைத்தியங்க தப்பிச்சு சொல்லிட்டு சாதாரணமா ரேடியோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன சொல்றானா, நம்மளோட நார்மல் ப்ரோக்ராமுக்கு போகலான்றா. ஏண்டா பைத்திய தப்பிச்சுன்றானுங்க, நீ என்னடா ரேடியோவில் பாட்டு போடுறன்ற? யாரா நீ? அதாவது இந்த பொண்ணோட சிஸ்டர், அதாவது இப்போ நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது பொண்ணு. இந்த பொண்ணோட சிஸ்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுதான். அவளுக்கு எதுவுமே ஆகிருக்கக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ சொல்கிறா, ஏமா முதல்ல உன்னை நீ காப்பாற்றுமா, அப்புறமா உன்னோட சிஸ்டரை பற்றி நீ வந்து பேசுவ. முதல்ல என்ன பண்ணலாம், இந்த நாய்க்கு பூனைக்கு சாப்பாடை கொட்டிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாங்க. இதோட நம்ம ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். போடுறான் இந்த பூனைக்கு சாப்பாடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாய்க்கு வேற கொண்டு வரணுமா? அந்த நாய் வேற நம்மளே முறைக்குதே. பேசாமல் அடுத்து என்ன பண்ணலாம், அந்த நாய்க்கே பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு இடத்தினிலே திறந்து பார்த்தால் ஏய் யாரா நீங்க? ஒரு குண்டு பருப்பு கூட ஒழுங்கா போட மாட்டீங்களா ஸ்டோர் ரூம்ல? பூசுங்கன்னு பார்த்தீங்கன்னா பயமுடுத்தி விட்டுச்சுங்க நம்மள. திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் ஹல்லி சென்றாலா செய்திரும். இந்தா முறைக்காத, சாப்பிடு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பூனைக்கு சாப்பாடு. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் ஆக்சுவலாக ஓடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ஸுக்கும் சாப்பாடு போட்டேங்க. அதெல்லாம் காட்டி உங்களுக்கு போர் அடிக்க வேணா சொல்கிறா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிட்டேன். இதுக்காச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்கயா. எவன்டா அது வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறா. ஹலோ நீங்கள் நான் பேசுகிறேன், அந்த பக்கம் யாரு? அட நம்ம பாஸு. அவன் என்ன சொல்கிறானா, நான் உனக்கு கொடுத்த வேலை முடிச்சிட்டியான்னு கேட்குறான். எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஆனால் இப்போ தான் நான் வந்து ரேடியோவில் கேட்டேன் சில பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு போச்சு சொல்கிறானுங்க. எனக்கு என்னமோ சரியா படல, என் தங்கச்சி அங்கே வேலை செய்கிறான்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா சிரிச்சிக்கினே, நானும் கேள்விப்பட்டேன், இந்த மீடியாக்காரங்களா எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லுவானுங்க, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நீ எதுக்கோ கவலைப்படாதன்றான். ஐயோ வேற என்னமோ சொல்கிறானே, இந்த மாதிரி நீ வந்து ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணணும், அப்புறமா ஃப்ளோருக்கு மாஃப் பண்ணணும், நான் உனக்கு ஆப்ரேட்டிங் ரூமோட கூட தர மறந்துட்டேன், இந்தா வச்சுக்க இந்த வேலையை முடிச்சிருன்றா. டேய் அங்கங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலும் பைத்தியங்க தப்பிச்சின்ற, நீ என்னடா கடையை சுத்தம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? யாரா நீ? எல்லா இடத்துலையும் இந்த பாஸ்லாம் இப்படி தான் இருப்பானுங்க போல இருக்கு. இந்த ஆப்ரேட்டிங் ரூமோட கோடை பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியம் நமக்கு கொடுத்துட்டான். 73
7161 போட்டால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே என்ன தான் வச்சிருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துடலாம். திறந்திரி சிசி உள்ள இதுக்குள்ள ஒரு குப்பையாக இருக்குது. இதனால அது ஆப்ரேட்டிங் ரூம் சொல்லிட்டு என்னமோ வச்சுருக்கானுங்க. இங்கே என்னமோ இருக்கே, என்னது இது ஏதோ குப்பை போல் இருக்குது. அடுத்து இங்கே என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஆஃபீஸ் கீ வேணுமா இது திறக்கணும்னா? இது பாத்ரூம் கீ. டேய் என்னடா பாத்ரூம் கீயை கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுற ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இந்த முதல்ல போயிட்டு என்ன பண்ணலாம், இந்த பாத்ரூம் பார்த்து திறந்துடலாம். அப்படி இது பாத்ரூமுக்குள்ளே என்னதான் வச்சுருக்கா நான் பார்த்தே தீரணுங்க. திறந்துரு சிசி உள்ள மாப்பு, அதாவது தொடப்பக்கட்டை. ஏண்டா தொடப்பக்கட்டை யாரா உள்ள வச்சு பூட்டியிருக்கேன். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமான வீடுதான். சும்மா தேயில பாருங்க. இந்த கடை அப்படி பல ஆக போகுது சொல்லிட்டு. ஸோ 3 பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்த 2 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ரேட்டிங் ரூமுக்குள்ளே தான் இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிக்கி தள்ளிடுவோம். முடிஞ்சிச்சு. ஸ்டில் 1 more to go. அடுத்தது அந்த இடத்துல ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க்கு, அதாங்க நம்ம அக்வாரியம் பார்த்தோம்ல, அங்கே இருக்கிற மீனுங்களை பார்த்தீங்கன்னா மீன் டேங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணோம். தூக்கூடாத. நல்ல வேலை இந்த ப்ரூமை கொண்டு போய் திருப்பி பாத்ரூம்களை வச்சுட்டோம். அவனுக்கு சொல்ல அதே இடத்துல போட்டு போன்ட்டானுங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிடா. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நான்லாம் எங்கள் வீட்டை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணது இல்லைங்க. கடைசியில் பாருங்க கடையை பார்த்து சுத்தம் பண்ண வச்சுட்டானுங்க. தெரியாமல் இந்த கடைக்கு வந்து வேலைக்கு வந்து மாட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வேலைக்கே வரக்கூடாது. என்னங்கடா அது மீன் தொட்டிலாம் காலியாக கிடக்குது. இங்கே ஒரு மீன் இருக்குங்க. தோ அசைது பாருங்க. ஓடு 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 ஓடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபிஷ் டேங்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணணுமா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மீனுங்க இருக்குது. சீக்கிரம் தேய் 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 தேய். ஸ்டில் 1 more to go. எனக்கு என்னமோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வேலைலாம் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு கிளம்பிடலாம். இருங்க, ஏதோ நாய் கத்துற சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்குதுங்க. என்னது சம்மந்தமே இல்லாமல் நாய் கத்துது. எவனாவது உள்ள கில்ல வந்துட்டானா? சைலண்டாக பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஒருவேளை அந்த பைத்தியங்க எதனாவது உள்ளே வந்துருச்சோ. அப்போவே அந்த பைத்தியக்கார பாஸ் கிட்ட சொன்ன வீட்டுக்கு போகிறான்டா விட்டானா என்ன. இப்படி சைலண்டாக போவோம். என்னங்கடா ரத்தமா இருக்கு. நாயோட தலையை காணோம். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பைத்தியம் கடைக்குள்ளே பூந்துட்டு இருக்கு. நாய் தலையை வெட்டி எடுத்துட்டானே. இப்போ அந்த பாஸ் கிட்ட சொன்னா அவன் நாய் மாரி கத்துவானே. முதல்ல போயிட்டு அந்த பைத்தியக்கார பையனுக்கு வந்து ஃபோன் பண்ணுவோம். வேற எதனாவது ஆயிக்கா. வேற எந்த அனிமல்ஸுக்கு எதுவுமே ஆகலைங்க. ஆனால் இந்த நாய் தலையை ஒண்டி பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியம் தூக்கின்னு போயிடுச்சு. நாய் தலையை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. முதல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தியக்கார பாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவோம். டேய் எட்ரா சீக்கிரம் எட்ரா. ஷோப்பா ஒரு வழியை எடுத்துட்டா. டேய் நான் தான்டா பேசுகிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கூண்டுக்குள்ள இருந்த நாயை எவனோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்டா. என்ன சொல்கிறானா? இன்னதே அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நாயெல்லாம் கூண்டுக்குள்ளே தானே இருக்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றா. டேய் வெண்ண என் கண்ணு முடியாது நடந்துருக்குடா. எனக்கு பயமாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு பைத்தியம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும். ஐயோ என்னடா இது கரண்ட்டை கட் பண்ணிட்டானுங்க. ஐயா அந்த பைத்தியம் போய் மெயின் பாக்ஸில் வேற கை வச்சிச்சு போல இருக்கே. இப்போ என்ன சொல்கிறானா, காம் டவுன் இந்த மாதிரி ஃபியூஸ் டப்பால தான் பிரச்சனையாயிருக்கோம். நீ என்ன பண்ணு, ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு அதை செக் பண்ணு. நான் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன்றான். சரி பண்ணி தொலைக்கிற, சீக்கிரம் வந்து சேரு. இல்லை வச்சுக்க நான்லாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுருவேன். இப்போ ஸ்டோர் ரூமுக்குள்ளே போயிட்டு மெயின் பாக்ஸை வேற செக் பண்ணுமா. கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு பைத்தியம் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சும்மாவே இங்கே நம்மளால போக முடியாது. இப்போ லைட் அடிச்சுட்டு வேற பார்த்தீங்கன்னா போகணுமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமு. ஏன்டா இப்படி பயமுடுத்துறீங்க? இதுவா எங்கடா மெயின் டப்பா? மீன் எவ்வளோ ஒருத்தங்க இந்த ஃபியூஸ் கேரியரை பார்த்தீங்கன்னா திருடி போயிட்டு இருக்காங்க. ஆஹா ஃபியூஸ் கேரியர் திருடிட்டு போகிறான்னா கண்டிப்பாக அவன் பைத்தியமாக தான் இருப்பான். இப்போ என்ன பண்ணுறது, எப்போ இந்த இடத்துக்கு நான் தப்பிச்சு போகிறது? முதல்ல பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஸ்டோரை மட்டும் வெளியே போயிடலாம். வெளியே போயிடு. அமைதிக்கெல்லாம் அமைதி. அந்த பைத்தியக்கார பாஸ் வந்துட்டாங்க. டேய் பாஸ், இங்கே ஒரு பைத்தியம் இருக்கு. தயவு செஞ்சு உள்ள வந்துடாத, வெளியவே இரு நான் வரேன். வந்துடாத. ஏய் என்னாச்சு? பாஸை என்னமோ பண்ணிட்டானுங்க. ஆஹா எவனோ ஒருத்தன் பாஸை கொத்து புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம அமைதியாக இருந்தோம். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா கத்தியே இந்த பைத்தியத்துக்கிட்ட மாற்றிட்டான். அந்த பைத்தியம் யாருன்னு அப்படியே ஒளிஞ்சது பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்ச வந்து பார்க்கலாம். டேய் யாரா நீ மூஞ்ச கட்டுறான்? இது அந்த செத்த நாயோட தலை தானே. இந்த நாய் தலை எதுக்குங்க இவன் எடுத்து இவன் தலையில வச்சுக்கிட்டு இருக்கா? ஆஹா பாஸை வெட்டி கொத்து போட்டா போட்டானே. அப்படியே அமைதியாக ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம். இவன் இங்கேருந்து போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கலாம். எங்க மூப்பு பிடிக்கிறாங்க நாய் மாதிரி. சாரி நாய் தானே அவன். மூச்சு விட்டுறக்கூடாது. மூச்சு விட்டா இதே இடத்துல நம்மளே பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா போட்டுருவான். போயிடு அப்படியே போயிடு. இப்போ நம்ம முதல்ல பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம பாஸுக்கிட்ட நமக்கு யூஸ் ஆகிற வேணா பொருள் இருக்கா பார்க்கலாம். அங்கே சாவி இருக்குங்க.
இங்கே பாருங்க இவனோட தலையையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. சாவ போது கூட பாருங்க நம்ம கோசம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கீயை கொடுத்து பார்த்தீங்கன்னா செத்துருக்காரு நம்ம பாஸ். என்ன மனுஷன் அப்படி சைலண்டா போயிடலாம். ஐயோ பார்த்துட்டா ஓடு 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 ஓடு. இப்போ புரியுதா அப்போ எதுக்கு லாக்கர் வச்சிருந்தாங்க சொல்லிட்டு? அப்போ புரியல, இப்போ புரியுது. முதல்ல என்ன பண்ணலாம், ஓடி போயிட்டு லாக்கருக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம். எங்கடா அந்த லாக்கரு? முதல்ல இந்த டோரை சாத்துவோம். ஓடு 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 ஓடு. ஆப்பா சைலண்டா உள்ள போய் உக்காந்துக்கலாம். வந்துட்டான். இவனுக்கு மட்டும் பாருங்களேன் சட்டையிலேயே ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. போயிட்டான். இப்போ என்ன பண்ணலாம், சைலண்டாக வெளியே போயிடலாம். இதுதான் ஆஃபீஸ் ரூம் கீ, இதை வச்சு இதை ஓப்பன் பண்ணலாம். ஹேய் என்னங்கடா இது பக்கில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த சாவி படம் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், ஆனால் பக்கில் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம யூஸ் ஆகிற மாதிரி என்ன பொருள் இருக்கா? ஏதோ நியூஸ் பேப்பரு. இந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்கானுங்களா, இந்த மாரி ஒரு டாக் வந்து சர்ஜரி பண்ண போதே இறந்து போயிடுச்சு. அந்த டாகோட ஓனர் வந்து ஹார்லர் ஏரி. அவரு கோவம் வந்ததுனால அங்கே இருந்த நர்ஸை வந்து கத்தியால் குத்திட்டாரு. அவங்க வந்து அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இந்த கிளினிக்கோட ஓனரோ அப்புறமா இன்னொரு டாக்டர் ராபர்ட்டோ மட்டும்தான் இந்த ஒரு அட்டாக்ல வந்து தப்பிச்சாங்க. ஐயோ ஏதோ ஒரு பைத்தியக்கார வந்து நாய் செத்து போச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நர்ஸை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு பசில். என்ன பசில்னா எத்தனை நாய் இருக்கு, எத்தனை டாக் இருக்கு, எத்தனை மீன் இருக்கு கேட்குறாங்க. நமக்கு தெரியாத, நம்ம தான் சோறு போட்டு வந்தோமே. இப்போ 3 டாக் இருக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பூனை இருக்கு. ஆனால் அதில் ஒரு நாய் வந்துட்டு இப்போ சாவடிச்சிட்டானுங்க. ஆனால் சாவடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்தது 3. மீன் பொறுத்த வரைக்கும் 4 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டுங்க. யாருக்கிட்ட? ஸோ இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தீரந்தரி சீசே உள்ள நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடு துப்பாக்கி செத்தாங்க அந்த நாய் தலைய. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் எண்டிங் தான். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டிங்கும் இருக்குது. அதனால எண்டிங் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா ஃபியூஸு, இதை கொண்டு போய் மெயின் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போட்டு பவரை ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணிட்டு வெண்டிங் மிஷினில் காயினை போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இங்கே இருக்கிற வெண்ட்டு வழியாக தப்பிச்சு போயிடலாம். அப்படி தப்பிச்சு போனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வெளியே இந்த நாய்க்கு மண்டையை நிற்பான் அப்படின்னு நம்மளை வந்து போட்டு தள்ளுருவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எண்டிங்கே. இருந்தாலும் அதுவும் இருக்கும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓ அப்படியா விஷயம்? ஜூ 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 இப்படி வாங்க, வாடா 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 வாடா. இப்போ அந்த நாய் தலையிலேயே சொல்கிறோம் பேரு. கிட்டவா போடு. ஐயோ இன்னும் சாவ மாட்டேன்றா. திருப்பி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட். அவ்வளோதான், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாய் தலையில் போட்டு தள்ளிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நீங்கள் உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வண்டி மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்க வீடியோஸே செக் பண்ணியும் பாருங்கள். டேக் கேர். வரட்டா.